இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் நான் பயந்தேன். ஆமாம், நம்ம எஸ்ஐயும் திவ்யாவும் எங்க? வணக்கம் கான்ஸ்டபிள் சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள் தேடுற அந்த 2 பேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க. நான் பிடிச்செல்லாம் வைக்கல, அவங்களா தேடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சமையல் செஞ்சு விளையாடும், அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீ செஞ்சது. விளையாட்டு புள்ள, சாதாரண சாமி எறும்பு. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரல. இதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வீரை நாங்கள் இழக்க விரும்பலை. தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. கரெக்ட் சார், வந்து கூட்டு போங்க. சரியாக 1 மணி நேரத்தில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன். அப்புறம் வரும்போது நீங்கள் காப்பாற்றுனீங்களே அந்த பையன், அவனை நீயே கொண்டு வந்து விட்டுரு. ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு எதிரின்னு வெளியில் தெரிஞ்சால் சிரிப்பாங்க. ஸோ காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம். குட் டீல் முடிஞ்சது. பட் யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன நெருப்பு தானே தேவையில்லாத புகைச்சலை கிளப்பி எங்கள் அப்பனையே நான் போடுற அளவுக்கு பண்ணியிருக்கு. அது எப்படி சும்மா விட்டுற முடியும்? என் முன்னாடியே நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே விரல விட்டுருக்கல, அதே ஊ ஸ்டைலில் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எப்படி இருந்தது நம்ம விளையாட்டு? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். சும்மா கொண்டு ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாமல் போ. அப்புறம் கையாலே நீ கொண்டு அனுப்புன அந்த பையனோட சேர்த்து 7 பேரும் ஸ்டேட் பார்டரை தாண்டி போக போகிறாங்க. ஸோ இனிமேல் நீ நினச்சா இல்லை, எந்த கொம்பனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. என்னடா சிரிக்கிற? முடியும், தமிழ்நாடு போலீஸ் நினச்சா முடியும். இது நடக்கணும் தானே இவ்வளோ நேரம் ஓடி வந்தேன். புரியல, நான் கொண்டு வந்து விட்டது நீ தூக்குன பையன் இல்லை. 172 ஸ்டேஷன், 254 இன்ஸ்பெக்டர், 17 AC, 12 DC, 4 JCன்னு ஒட்டுமொத்த சிட்டி போலீஸ் கண்ட்ரோலில் வச்சிருக்க கமிஷனரோட ஒரே பையன். என்ன சொன்ன? சாதாரண சாமி எறும்பா? நான் சாமி எறும்பு தான், ஆனால் அவன் காதுக்குள்ளே பூந்திருக்க எறும்பு. எப்படி உன் மண்டையை குடஞ்சி கண்ணு வழியாக வெளியே வர்றேன்னு பாரு. டேய், உன்னை சும்மா விட்டது தப்புடா. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குச்செல்லாம். தலை ஸ்டைலில் சொல்லணுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங்.